வணக்கம் பவித்ரா. பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த 4 தினங்களாகவே தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக ஏற்காடு மலைப்பாதையில் நேற்று முதலே ஆங்காங்கே மரம் விழுவதும் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதாவது சேலத்திலிருந்து ஏற்காட்டில் செல்லும் மின்கம்பங்கள் அனைத்தும் சரிந்த நிலையில் நேற்று முதல் ஏற்காட்டில் உள்ள 60க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருளில் மூழ்கியுள்ளது. குறிப்பாக 22 கிராமங்களை இணைக்கக்கூடிய ஒரு தரைப்பாலமும் அடித்து சென்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது ஏற்காடு மலைப்பாதை 40 அடி பாலம் மற்றும் 60 அடி பாலம் அருகே மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதாவது மிகப்பெரிய ராட்சத பாறை ஒன்றும் நேற்று இரவு விழுந்தது. அதன் முதல் கொண்டு தற்பொழுது வரை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஆங்காங்கே அடிக்கடி மண் சரிவு ஏற்பட்டு வருகிறது. 40 அடி பாலம், 60 அடி பாலம் என உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்பொழுது மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏற்காடு போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஏற்காடு அடிவாரம் சோதனை சாவடி அருகே வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாற்றுப்பாதையான குப்பனூர் பாதையை பயன்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஏற்காடு மலைப்பாதையில் குறிப்பாக 40 அடி பாலம், 60 அடி பாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரம்மாண்டமான மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. பயணிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த மின்கம்பங்கள் சரிந்து சாலையில் விழுந்துள்ளது. ஆங்காங்கே மரங்களும் விழுந்துள்ளதால் முழுமையாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை சீர் செய்யும் பணிக்காக தற்பொழுது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், மின்வாரியத்துறை அதிகாரிகள் வந்துள்ளனர். இந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்தால் மட்டுமே போக்குவரத்து என்பது தொடங்கும். அதுவரைக்கும் குப்பனூர் சாலை மட்டுமே பயன்படுத்த முடியும். குப்பனூர் சாலைகளிலும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மின்கம்பங்கள் சரிந்துள்ளது, மரங்கள் விழுந்துள்ளது. இதனையும் அந்த பகுதியில் மித வேகத்தில் வாகனத்தில் இயக்கி வருகின்றனர். பவித்ரா.